பிரியா, நான் கிளம்புறேன், நீ இருந்துட்டு வா. சரியா? அது எப்படிங்க வந்து 10 நிமிஷம் கூட ஆகல கிளம்புறேன்னு குதிக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு போனா மட்டும் அங்கேயே இருக்கணும்னு சொல்றீங்களா கொஞ்ச நேரம்? அதே மாதிரி என் கூட இருந்தாதான் என்னவா? ரொம்ப பண்ணாதீங்க, வர வர ரொம்ப தான் பண்றீங்க. ஆமா, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, எல்லாரும் கூடயும் உட்காந்து பேசுறீங்க, நானா பேசினா மட்டும் அவாய்ட் பண்றீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. தெரியாம பண்ணிட்டேன்னு தானே சொன்னேன், அப்படி ஒன்றும் தப்பெல்லாம் பேசலையே. என்கிட்ட இருந்துச்சு சாரி, அதனால அம்மா கிட்ட சொல்லிருந்தேன் எடுத்துட்டு வர சொல்லின்னு. அவங்க கலரை மாத்தி கொடுத்து விட்டாங்க. இதுல என்ன இருக்கு? இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு மூஞ்சத்தை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. சரிங்க, இருங்க, எவ்வளவு நேரத்துக்கு நானும் பாக்குறேன். இப்போ கிளம்பி போயிருவேன், அப்ப எப்படி என்ன பிரிஞ்சிருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆமா, நான் இங்க இருக்கிறதுனால தான் என்னோட அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் போறேன். மைனி சொல்லல அரிசி, இவன் மட்டும் பாத்தீங்களா தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கூட சண்டை தான் போட்டிருப்பான்னு நினைக்கேன். இது கிறுக்கி என்ன மைனி பண்றது? எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன், அங்க அனுசரிச்சு பொறுமையா நடந்துக்கன்னு சொல்லி. ஷோ கடவுளே, என்னதான் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியா எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாங்க? முந்தினா பரவாயில்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, யாருமே அவங்க பேசுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நான் தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வக்கனியா பேசுவா. அப்ப கூட எனக்கு கோவம் வரும், என்கிட்ட மட்டும் தான் பேசுறேன், அங்கெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க மைனி, அவங்க சொன்ன மாதிரி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஒண்ணு போல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் ஏன் மைனி எப்படி இருக்கா? என்னத்த சொல்ல இவள? அந்த பையனும் பாத்தீங்களா, என் பிள்ளைய ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, இங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு. அவனும் என் பிள்ளைய ஒதுக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா மைனி? அப்படியெல்லாம் இருக்காது இளவரசி, கண்ட மணிக்கு பேசாத. அவன் முன்னாடி இப்படிலாம் பேச போய் தானே அவளுக்கு இந்த மாதிரி தோணுது. இங்க பாரு, நம்ம வீட்டு பிள்ளை மருமவன் கூட வாழ்றதுதான் நல்லது. நீ பாட்டுக்கிட்டு அதே இதேன்னு பேசிக்கிட்டு நான் சொல்றதை கேக்குறியா? ஒண்ணு சொல்றேன். என்ன மைனி? அவ இங்கேயே இருக்கட்டும். மைனி, அவ நேத்துல இருந்து நான் உங்க கூட வாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் ஒரு வாரம் வந்து அங்க இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாசமா இருக்க நேரத்துல அங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற பெல்லியே இங்கனே எப்படி விட்டுட்டு போக முடியும்? மாசமா இருக்க நேரத்துல அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செய்யணும்னு நீங்களும் தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே விட்டுட்டு போக சொல்றீங்க, நல்லவா இருக்குங்கிறீங்க. அதுவும் இல்லாம இங்க எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இவகிட்ட யாருமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. பாருங்க, எல்லாம் ஒண்ணு போல குடும்பமா சேர்ந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளை மட்டும் தனியா கிடக்கு. இவளை இங்க விட்டுட்டு போனா அவளுக்கு தானே கஷ்டமா இருக்கும். அம்மையும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி. இளவரசி, அதுக்கு சொல்லல இளவரசி, நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்ப நீ அவளை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கிய, அவளுக்கு என்ன தோணும்? அப்ப நம்ம பண்றது சரி, நம்ம எப்ப சண்டை போட்டாலும் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது தப்பு. மாமியார் வீட்டுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அனுசரிச்சு போறது தப்பு இல்ல, சரியா? அவ ராட்சசியா இருந்தா பரவாயில்ல, நம்மளே போய் சத்தம் போட்டு சண்டைய போட்டு நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு போலாம். நம்ம பிள்ளை கூட நிக்கிறதுல அப்ப தப்பு இல்ல. இப்ப எல்லாரும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறாங்க. இந்த நேரத்துல அவளுக்கு புரியணும், நம்ம மாமியார் வீட்டுல நம்மள எப்படி பாத்துக்கிறாங்க, எப்படி நடத்து வச்சு நம்மள என்ன மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியணும். இந்த நேரத்துல போயிட்டு வாமா உனக்கும் அவருக்கும் சண்டையா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவளுக்கு புரியாமையே போயிரும். அதனாலதான் சொல்றேன். நான் சொல்றதை நீ கேப்பலையே மாட்டியா? ஆனா பிள்ளை எனக்கு இங்க விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல மைனி. கூட்டிட்டு போயிருவான்னு தான் தோணுது. எதுக்கு போட்டுக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு? எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்காங்க, என் பிள்ளை மட்டும் அனாத மாதிரி தனியா கிடக்கா. என் பிள்ளைக்கு யாருமே இல்லையா? நான் இருக்கல, என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும். ஆமா, நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லு. நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு துணைன்னு யாரு இருப்பா? சொல்லுடி, பயத்தை வந்து பதில் சொல்லி. அவனோடைய துணைன்னு யாரு இருப்பா சொல்லு? அவளுக்குன்னு யாரு? நீ போய் சேர்ந்துட்டம்மா. இப்ப மனுஷ வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு காலையில தூங்கி எந்துனா கண் முழிப்போமா நம்மளுக்கே தெரியாது. காலையில நான் உயிரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் தர முடியாது, யாருக்கு எப்படின்னு தெரியாது, சரியா? நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய வண்டி அடிச்சு தூக்கி போடுறதும், நல்லா நடந்துகிட்டு போய்கிட்டு வரவரு திடீர்னு நெஞ்ச வலிய பிடிச்சுக்கிட்டு உட்காந்து சாவறதும் பார்க்க செய்யலையே. நம்ம காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவளோட காலம்தான். இங்க பாரு, அவளுக்கு இனிமே புருஷன் தான் கதி. அவன் நல்லவனா தானே இருக்கான், நல்லவனா இல்லனா பரவாயில்ல. நம்ம 4 விஷயத்த பேசி எடுத்து சொல்லி சண்டைய போட்டு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறதுல தப்பு இல்ல. அவன் நல்லா இருக்கான் அப்படின்றப்போ எதுக்கு? அவன் மாமியாரும் முந்திய மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பாட்டியும் பாரு எவ்வளவு சொன்னாங்க. அந்த ரகுவோட பாட்டியும், இதுக்கு மேல நீ கூட்டிட்டு போனோன்னு முடிவு இருக்குன்னா அது உன்னோட விருப்பம், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா சொல்லிட்டேன்.
அதுக்கு நான் இதே அப்படியே என் பிள்ளைய விட்டுட்டு போக சொல்றீங்க அப்படித்தானே? அப்படி சொல்லல இளவரசி. ஒரு வாரம் 2 வாரம் இங்கனே இருக்கட்டும்ங்கிறேன். அவ மூஞ்சி அவங்க பாப்பாங்க, அவங்க மூஞ்சி இவ பாப்பா. 2 பேரும் பேசி கொள்ளி இருந்துகிட்டோன்னு வச்சுக்கேன், அந்த சண்டை அப்பமே சரியா போயிரும். இவ இங்க இருந்து பெட்டி படிக்க தூக்கிக்கிட்டு கிளம்புனான்னு வச்சுக்கோ, அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன தோணும்? நம்ம அம்மா வீடு இருக்கு, என்ன சண்டை சச்சரவுனாலும் நம்ம அங்க போய்க்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணும். அவனுக்கு என்ன தோணும்? அவங்க அம்மாவுக்காண்டி என்ன விட்டுட்டு போயிட்டா, இனிமே அவன் அம்மா தான் போல எல்லாமே, சரி இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துகிட்டானா என்ன பண்றது? அவன் மாமியாருக்காரி இப்பதான் தெரிஞ்சிருக்கான். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவ தலையில அவளே மண்ணை வாரி போட்டுக்காம என் மருமவ தாங்கன்னு தான் தாங்குறா, இந்த நேரத்துல இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அலைஞ்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்ல செஞ்சாங்கல்ல. எல்லாத்தையும் யோசிச்சுதான் சொல்றேன். கூட்டிக்கிட்டு போனா சரிப்பட்டு வராது. அவன் இங்கேயே இருக்கட்டும். அனோ அத்த, என்னம்மா என்னாச்சு? தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா? கால் வலிக்குதோ? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தது கால் வலிக்கும்னு நினைக்கேன். புடவை வேணா மாத்திருமா, எதுக்கு அதையே போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? இனி யாரும் வர போறது இல்ல, உனக்கு எது நல்லா இருக்கோ அதுபடியே போட்டுக்கோ, சரியா? இங்க பாரு, அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்ட மணிக்குன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் சாப்பிடாம இருக்க கூடாது. நல்லா தண்ணி குடிக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் நல்லா சொல்லி விடுவேன், தினமும் போன் பண்ணுவேன். கண்ட மணிக்கு எதையாச்சும் தின்னுக்கிட்டு தண்ணி குடிக்காம அதுக்கப்புறமா சோத்த தின்னாம இருந்தீன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நேரடியா அங்க கிளம்பி வந்துருவேன், பாத்துக்கோ. புரிஞ்சுச்சா? நீங்க என்ன அங்க தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. ரேஸ்மா, ஏன் எல்லாரும் அங்கே நின்னுகிட்டு இருக்கீங்க? அனு மட்டும் தனியா இருக்கா, இவகிட்ட வந்து நிக்க வேண்டியதானே? நீங்க எல்லாரும் ஒன்று போல பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவளை எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கீங்க? அது எப்படிதான் தெரியல, எங்க அம்மாக்கு என்ன மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இங்க அவன் புருஷன் இருக்கான், எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, யாரையும் எங்க அம்மாக்கு தெரியாது, என்ன மட்டும் தான் தெரியும். டேய், உன்னை யாரும் இங்க உட்கார சொன்னது? அங்க போய் உட்கார வேண்டியதானே அவன் பொண்டாட்டி கூட. ஆள பாரு ஆள, வெக்கமா இல்லையாடா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்? இது என்ன கூட்டா இருக்கு? கல்யாணம் பண்ண இங்க உட்கார கூடாதுன்னு எதனா சட்டம் எதனா இருக்கா என்ன? சட்டம்லாம் எதுவும் இல்ல, போயிட்டு உன் அம்மா கிட்ட சொல்லு போ. ஆமாக்கா, இங்க எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கணும்? வா ஷாலினி போலாம், நேரமாச்சு. டேய் மச்சான், மச்சான் மச்சான், எங்க மச்சான் போற? மச்சான், அது நேரமாச்சுல, வீட்டுக்கு போனோம், வேலை இருக்கு மச்சான், போயிட்டு காலையில வந்துடுறேன். அப்புறம் என்ன மச்சான் வேலை? சங்கவிய பக்கவா மச்சான்? இல்ல மச்சான், கேட்டேன் டவுட்டுக்கு. மண்ணாங்கட்டி, இங்க பாரு, நீ இங்க பல்ல காமிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எதையாச்சும் தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோ, அவளை உனக்கு கொன்னுருவேன். அவன் என்ன சும்மா வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ பயமாடா தம்பி? ஐயோ அக்கா, பயம் இல்ல, அங்க ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க பயமா இல்லையான்னு சொல்லி உங்க மேல. நான் என்ன பண்ண போறேன்? நானும் எதுவும் இல்ல, என் மேல பயமா? ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க? இங்க பாரு, என் மூஞ்சிலயும் சரி, முத்துமாரி மூஞ்சிலயும் சரி, என் மச்சான் ரகு மூஞ்சிலயும் சரி, ஒரு துளி சிரிப்பு இருக்கா? என்ன காரணம்ன்றீங்க? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டோம், வேற வழி இல்ல. ஆனா என் தலைவன், என் மாமா மூஞ்சில மட்டும் பாருங்க, எப்படி பெட்டர் மாஸ் லைட் சும்மா பளிச்சுன்னு எரியுது. ஆதி, வாய உடைச்சிரும் பாத்துக்கோ. அவன் என்ன கிண்டல் பண்ற? நல்லா இருக்க, புதுசா இருக்கக்கா, புதுசா இருக்கு. நான் கிண்டல் பண்றேன்? ஆமா ஆமா ஆமா, நான் தானே கிண்டல் தான் பண்றேன். அது எப்படிக்கா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் கூட இன்னும் ஆகல, தம்பிங்க வேண்டாம், கல்யாணம் பொண்ணுக்கு போற மாப்பிள்ளதான் முக்கியம். இருங்க, பிரச்சனை இல்ல. இந்த பொண்ணுங்களாம் எப்படிதானோ இப்படி மாறிடுறீங்க. நேரம் வச்சு கிளம்புறேன். பாரு, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் பாவம். யாரு அவர்? பாவமா? அத நீங்க பாத்தீங்களா? என்ன? டேய் மச்சான், உன் அத்தை பொண்ணு என்னடா என் கிட்ட சண்டைக்கு வரா? அவ என்னையே தூக்கி போட்டு மிதிப்பா, நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அது சரி, போறேன்னு சொல்றேன்டி, ஏன் என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்? வேலை இருக்கு. என்ன வேலை? உங்க அம்மா அங்க இருந்து குரல் கொடுத்தாங்க, அதனால இங்க இருந்து போனோம், அதானே? அது எப்படிதானோ தெரிய மாட்டேங்குது. இந்த மாமியாருங்க எல்லாம் ஒண்ணு நினைப்பாங்க போல. என்னன்னு ஒரு 5 நிமிஷம் கட்டின பொண்டாட்டி கிட்ட பேசிடக்கூடாது தனியா. அதுக்குள்ள முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டா, சோறுவி வச்சுக்கிட்டா, தலையில தூக்கி வச்சுக்கிட்டா, என்னென்ன டைலாக் பேச வேண்டியது. இங்க இருந்தாருன்னு வச்சுக்க, அவங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க, பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஆளு குதிக்கிறாரு அவங்க அம்மா இருக்கும் போது, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
எல்லாம் தெரியுங்க, அடங்குங்க. ரொம்ப தான். ஆமா, இதே அவங்க பொண்ணு இல்ல அவங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க பாருங்க, அந்த பொண்ணு அவங்க மாப்பிளைய ஐ மீன் அந்த பொண்ணோட புருஷன் அவரை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இருந்தா கூட அப்படியே சந்தோஷப்படுவாங்க. என்னன்னு தெரியுமா? ச்சே, என் பொண்ணு கெட்டிக்காரி, மாப்பிளைய எப்படியெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா, என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு, என் பொண்ணு சொல்றதுலே கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பையன் மட்டும் வரப்போற மருமக பேச்சையோ இருக்கிற மருமக பேச்சையும் கேட்கவே கூடாது. என்னதான் செல்ஃபிஷ் தனமோ தெரியல. ச்சீ, இந்த பையனை பெற்ற அம்மாங்களே இப்படி மாறிடுவாங்க போல. என்ன ஓய் லூசே, நீங்க யாரு? நீங்களும் பையனை தானே பெத்து வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணும் அப்படிலாம் மாற மாட்டேன். நான் வந்து என் பையனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவேன். கல்யாணம் மாற வயசு வந்தோடனே நானே விரட்டி விட்டுருவேன், போடா போ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். விளங்கிடும். ஹலோ, என்ன உனக்கு ஏன்டி அவங்க அம்மா மேல அவ்வளவு கோவம்? நீ உன் அம்மா கிட்ட நல்லா தானே பேசுற, அதே மாதிரி அவங்க அம்மா கிட்டயும் பேச. மாமியார்னா மட்டும் ஒரு வில்லி மாதிரியே பார்க்க வேண்டியது, அப்படிதானே? நல்ல மாமியாரே இருக்காங்க, சரியா? அத புரிஞ்சுக்கோ. ஆளப்பாரு ஆள வந்துட்டா. இப்ப கேட்டியே, இது கரெக்டான கேள்வி. என் அம்மா என் அப்பா வந்து என்ன கல்யாணம் முடிச்சு அனுப்பும் போது ஐ மீன் தோ இருக்காரே இவரை நம்பி அனுப்பும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. எதுக்குன்னா என் பொண்ணு என் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கா வீட்டுல, அவளுக்கு எந்த குறையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என்ன இவர் வீட்டுக்கு அனுப்பும் போது இவருக்கும் இவங்க அம்மாக்கும் 2 நாள் சண்டை வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிளேட் மாறும், வந்தவ பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இவங்க அவங்க அம்மா கிட்ட ஏதோ பிரச்சனை அதனால பேசல, அதனால வந்த 2 நாள்ல அவரை பிரிச்சுட்டேன் நானு, அப்படிதானே? இது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் நியாயத்தை சொல்றீங்களா? நியாயம் அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் தான் எங்களை பிரிச்சு கூட்டிட்டு வரீங்க. என்னைக்காச்சும் எங்க வீட்டுல அட படுபாவி பயலே நாசமா போறவனே இப்படி என் பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டியே அப்படின்னு எந்த பெத்தவங்களாச்சும் ஐ மீன் பொண்ணை பெத்தவங்க கேட்டிருக்காங்களா? சொல்லுங்க, கேட்டிருக்காங்களா? அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் பொண்ணு மாப்பிள்ளை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நாங்க கொஞ்ச நேரம் ஏங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டோர பெட்ரூம் கதவை சாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், பிரிச்சுட்டா, குடும்பத்தையே பிரிச்சுட்டா, 2ஆ பிரிச்சுட்டா, 6 மணிதான் ஆகுது அதுக்குள்ள கதவை சாத்திட்டா. எதுக்கு என்னத்துக்கு இந்த கூத்து? சொல்லு, இப்ப பதில் சொல்றான். நாங்க மாமியார அம்மா மாதிரி பாக்கணும் போல, புரியுதா உனக்கு? ஏன் அம்மா வீடு அம்மா வீடு, மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மா கிட்ட முதல்ல சொல்லுங்க. அவளும் ஒரு பொண்ணுதான், உங்களுக்கு நான் எப்படி இளவரசனோ அதே மாதிரி அவங்க வீட்டுல அவ இளவரசியா தான் வளர்க்கப்பட்டா, இங்க வந்து வேலைக்காரியா எனக்காண்டி இருக்கா, கொஞ்சம் எனக்கு தர மரியாதையில பாதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லுங்க, சரிங்களா? வந்துட்டான் மச்சான், பாவண்டா ஒரு என்ன மச்சான், 5 கேள்வி தான்டா கேட்ட, 50 பதில் சொல்றாங்கடா. எப்படா சமாளிக்கிறாரு இவரு? அது என்னமோ கரெக்ட் தான், அவகிட்ட பேசலாம் நம்ம ஜெயிக்க முடியாது, வேற வழியே இல்ல. மன்னிச்சிருமான்னு சரணடைறத தவிர வேற எதுவுமே அவகிட்ட எல்லாம் ஜெயிக்காது. நம்மளே ஒரு உண்டு இல்லைன்னு பண்றாளே, அவரை நினைச்சுப்பாரு. அவங்க மாமியாரும் கொஞ்சம் சளைச்சவங்க எல்லாம் இல்ல. அணு விஷயம்னு வரும்போது அணுவோட அத்தை தானே, அணு விஷயம்னு வரும்போது அணுவுக்கு அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவளுக்குன்னு வரும்போது வச்சு செய்வாங்க. அந்த கோவத்தை எல்லாத்தையும் இங்க கறக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல. ஆனா நடுவுல மாட்டுறது என்னமோ முத்து மாதிரிதான். பாவம் தான் அந்த மனுஷன், என்ன பண்ண? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாவம் ப்ரோ, நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? பழகிருச்சு. இங்க இவ்ளோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஒருத்தர் சிரிச்ச முகத்தோட உட்காந்து எங்க அக்காவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்குதான் அவார்டு தரணும்னு நினைக்கிறேன். மாமா மாமா கேட்காது மச்சான், இப்போதைக்கு காது கேட்காது. அவர் என்ன ஃபங்க்ஷனுக்கா வந்திருக்காரு, அவருக்கு வேலையாகணும்னு சொல்லி அவர் வந்திருக்காரு. கூப்பிட்டோம். பாத்து கத்துக்கோங்க. அவர் பாருங்க எப்படி ரேஷ்மாவை அழகா பார்த்து ரசிக்கிறாரு. உங்களையும் நீங்களும் மூஞ்சியும் முகர கட்டையும் பாருங்களேன், ஒரு நாள் கூட எத்தனை வாட்டி நீ அழகா இருக்கன்னு சொல்லிருக்கேன். என்ன வச்சுக்கோங்க இனிமே. ஆள பாரு ஆள, எத்தனை வாட்டி சொல்லிருக்காரா? எத்தனை வாட்டி சொன்னீங்க? எத்தனை வாட்டி சொன்னீங்க? இப்ப என்ன, இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? இங்கே இருக்கேன் போதுமா? இங்கே 10 மாசம் கூட இருக்கேன். உன் மாமா பையனை எனக்கு சோறு போட சொல்லு. 10 மாசம்லாம் உங்களை யாரும் இருக்க சொல்லல, முதல்ல 10 நிமிஷம் இருங்க, அது போதும். வந்த உடனே வெண்ணி தண்ணி கால்ல குட்டினா மாதிரி குடு குடு குடுன்னு பறக்க வேண்டியது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்னதான் அப்படி இருக்கோ? இதுவே அவங்க வீட்டுக்கு போனா மட்டும் போதும், அங்கேயே இருக்கணும் நம்ம. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் என்ன 2 கொம்பா முளைச்சிட்டே. பொண்ணுங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறோம்ல, நீங்க என்னைக்காச்சும் எங்க வீட்டுக்கு வரும்போது என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, என்னைக்காச்சும் சமைச்சு கொடுத்துருக்கீங்களா? நாங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வந்தோடனே சமைக்கணும், பத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இது எதையும் செய்யலன்னு வச்சுக்கேன், வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கல பாரு மகாராணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீங்கள ராஜாவா? சொல்லுங்க, உங்க கிட்ட கேக்குற, நீங்களா ராஜாவான்னு சொல்லி. இவங்க என்னடா பேசிக்கிட்டே போறாங்க?
அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவா நின்னா மட்டும்தான் உண்டு. அமைதி கேட்டுக்க வேண்டியதுதான். ப்ரோ எதையாச்சும் சொல்லி சமாளிங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்னத்த சொல்ல? ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போட்டு தரியா? இன்னும் சாப்பிடவே இல்ல ப்ளீஸ். சாப்பிடவே இல்லையா? ஏன் சாப்பிடல? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வர சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஐயோ கடவுளே, வாங்க சாப்பாடு போட்டு விடுறேன். ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்டா ரகு, உங்க வீட்டுக்கு வந்த பாவத்துக்கு என் புருஷன் இப்படி பட்னியா போட்டு வச்சிருக்கியா? வெக்கமா இல்ல உனக்கு? ஏன் அப்படி இருக்க நீ? அட படுபாவி பயலே, இதுக்காண்டிதான் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் போல. இவன் விளங்க மாட்டாங்க, இவன் விளங்கவே மாட்டான். நீங்க வாங்க, நான் சாப்பாடு போட்டு தரேன், வாங்க. எப்படியோ பேசி சமாளிச்சிட்டீங்க. உண்மையா சாப்பிடலையா? சாப்பிட்டேன், இன்னொரு வாட்டி போய் சாப்பிடணும், இல்லன்னா அந்த வாய் அடங்காது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க, ஆல் தி பெஸ்ட். வந்துட்டேங்க. மச்சான் இவர் நிலைமை ரொம்ப கஷ்டம்டா. ஆமா பின்ன எல்லாருக்கும் ஷாலினி மாதிரி அமைதியா இருக்க பொண்ணு பொண்டாட்டியா கிடைச்சிருமா என்ன? சங்கவி விஷயத்த சொல்லியும் அமைதியா இருக்கா பத்தியா? டே 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 டேய், ஒரு அளவுக்கு தான். சும்மா சும்மா உட்காருங்கன்னு சொல்றேன், நீங்க என்ன மூஞ்ச பாத்துக்கிட்டு கிடைக்கீங்க? உட்கார வேண்டியதானே, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? ஓ, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தயக்கப்படுறீங்களோ? சரி நீங்க உட்காந்து பேசுங்க. மவளும் எப்படியும் அம்மாவும் பேசுவீங்க, நடுவுல எதுக்கு நான் நந்தி மாதிரி? சரி நீங்க பேசுங்க, சாப்பிட உங்களுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, உட்காருங்க. உங்ககிட்டதான் பேசணும், அதுவும் அனுக்கு முன்னாடிதான் பேசணும். அனு ஏதாச்சும் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டு இருந்தா அதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என் பிள்ளைய பாத்துக்கிற விதத்திலேயே எனக்கு தெரியுது என் பிள்ளை இங்க எவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு. என் பிள்ளை கண்டிப்பா இங்க நல்லா தான் இருப்பா. என் பிள்ளை எதனா தப்பு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் சின்ன பிள்ளை நினைச்சு அதை பெருசா எடுத்துக்காம இவ்வளவு தூரம் பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்களே, உங்களை நான் தப்பா நினைச்சிருக்கேன் நிறைய வாட்டி, மன்னிச்சிருங்கம்மா. ஆட என்ன சம்மந்தி? சம்மந்தி தானே இல்லையோ? ஓ, அப்ப நான் உங்களை சம்மந்தின்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சரி, உங்க விருப்பப்படியே என்ன கூப்பிடணும்னு சொல்லுங்க, அப்படி கூப்பிடுறேன். நான் உங்களை சம்மந்தின்னு கூப்பிட கூடாது அப்படிதானே? சரிம்மா, நான் கூட என் சம்மந்தின்னு நினைச்சு உரிமையா தான் நான் நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். நீங்க அப்ப என்ன அப்படி நினைக்கவே இல்லைன்னு இப்பதான் புரியுது. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். நாளை இனிமே யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு. என்ன யாரோ மாதிரி நடத்துறவங்க கிட்ட நான் ஏன் பேசணும்? என் கைய விடுங்க. ஐயோ அப்பெல்லாம் நான் நினைக்கலமா. அப்படி நினைக்கல அப்படின்னா வாயில இருந்து சம்மந்தின்லாம் வந்திருக்கணும். வேற ஆளு மாதிரி வாங்க போங்க வாங்கம்மா போங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறீங்க, அப்ப நினைக்கலன்னு தானே அர்த்தம். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அதான் நானும் சொல்றேனே, நீங்க என்ன சம்மந்தியா நினைக்கல, அதான் சரி. நான் கிளம்புறேம்மா. ஐயோ சம்மந்தி இருங்க, நான் அப்படி எதுவும் சொல்லல. இங்க பாருங்க, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் நடந்துக்கிறத பொறுத்துதான் நீங்க நடந்துக்கிறது எல்லாமே, சரிங்களா? அப்ப நான் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துகிட்டேன், அப்படி இப்படி என்ன ராட்சசி மாதிரி தான் நடந்துகிட்டேன். இப்ப கொஞ்சம் ஏதோ புத்தி வந்து என் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வாழ போகுது அப்படின்னா அந்த இடத்துல மாமியார் கொடுமைன்னு யாராச்சும் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது, நம்மளால எப்படி போறதுக்கு முடியல அப்படின்றத எல்லாத்தையும் கடவுள் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடிக்கு மேல அடியா தலையில தூக்கி வைக்கும் போது தானே புரிய வருது இந்த மனுஷ ஜென்மத்துக்கு. என்ன அதெல்லாம் பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க அன்னைக்கு அப்படி பேசினதுல எந்த தப்பும் இல்ல, நான் அப்படி நடந்துக்கிறதுலதான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு. பழசெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு, அதை எதுக்கு பேசிக்கிட்டு வீணா சும்மா தேவையில்லாம, புரிஞ்சுச்சா? அதை அப்படியே விட்டுருங்க. இங்க பாருங்க, என் மருமவ மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. என் மருமவ இப்ப நான் எப்பயுமே என் மொவலாதான் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷம் என் மனசார சொல்றேன், அதே மாதிரி என்னைக்குமே நான் நடந்துப்பேன், சரிங்களா? இல்லம்மா, அந்த அம்மா சொன்னாங்க பெரியவங்க, அவங்க எப்பவுமே என்னைக்குமே நிறைய விஷயத்துல நிதானமா தான் நடந்துப்பாங்க. ஆனா அனு கொஞ்ச நாளாவே நடந்துக்கிற விதத்தை எல்லாத்தையுமே சொன்னாங்க. நேத்து முழுக்க உங்ககிட்ட பேசாம மூஞ்ச காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு நான் புத்திமதி சொல்றேன், இனிமே அப்படி நடந்துக்க மாட்டா. ஆனா அதெல்லாம் பழச நினைச்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் பிள்ளை ஏதோ சொல்லிடாதீங்க. அப்ப நீங்க என்ன அப்படிதான் நினைச்சிருக்கீங்க, அப்படிதானே? இவ திருந்தாத ஜென்மம் அப்படின்னு நினைச்சீங்களா என்ன நீங்க? ஐயா அப்படி சொல்ல வரலம்மா. அவ சொல்ல வர்றது என்னன்னா, அவ சின்ன பிள்ளை, தெரியாம ஏதாச்சும் நடந்திருப்பா. அப்படி எதையாச்சும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ மனஸ்தாபம் ஆயிடக்கூடாதுல்ல, தனியா தான் கூப்பிட்டு பேசலாம்னு இருந்தோம். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்களா, சரி இந்த நேரத்துல பேசுறதுதான் சரின்னு தோணுச்சு, அதனாலதான் சொல்றோம். அவ ஏதாச்சும் அப்படி இப்படின்னு முன்ன பின்ன நடந்துகிட்டு இருந்தாலும் நாங்க புத்திமதி சொல்றோம். எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்க புத்திமதி சொல்லி அவளுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்றோம். நீங்க மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கும் சில வருத்தம் எல்லாம் இருக்கதான் செஞ்சது, இல்லன்னு சொல்லல. அவர் அந்த நேரத்துல கூப்பிடும் போது இவ கொஞ்சம் நின்னு இல்ல ஆமான்னு சொல்லிட்டு இருந்தா பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அவர் அப்படி பேசிருக்க மாட்டாரு. அவர் அப்படி பேசாம இருந்திருந்தா நான் போயிட்டு இவகிட்ட தேவையில்லாம பேசிருக்க மாட்டேன். அந்த விஷயத்துல கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. அதுக்காண்டி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ரேஸ்மா கூட தான் போன வாரத்துல இந்த நகை விஷயம் வந்துச்சுல, அதை வச்சு மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா இந்த வாரத்துல என்கிட்ட சகஜமா தான் பேசிக்கிட்டு கிடக்கா. அதுக்காண்டி நீ போன வாரம் இப்பெல்லாம் என்ன பியாசனா, நான் இந்த வாரம் கிட்ட பியாச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் சண்டையை பிடிச்சிக்கிட்டு கிடக்கேன். இல்லலமா, அதே மாதிரிதான், சரிங்களா? நான் ஒன்னும் ரொம்ப நல்லதா அப்படின்லாம் சொல்லல, மறக்கணும்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன், அவ்வளவுதான்.
கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எல்லாம் மறக்க முடியாதுதான், நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அதை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு இப்ப என்ன போகும்போது தூக்கிட்டு போவா போறோம். முந்தி சொத்து சோகம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆசைப்பட்டு அப்படி இப்படின்னு அவளை பேசினேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது சொத்து சோகம்லாம் எத்தனை நாளைக்கு கூட வரும், சொந்தம் தான் கூட வரும்னு சொல்லிட்டு. இப்ப கொஞ்சம் என் மருமவ கூட அனுசரிச்சு இருக்கேன். எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல, என் மருமவ என் மோவன் அவங்களுக்கு பிறக்க போற பேர பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு போல வீடு நிறைஞ்சாப்புல இருக்கணும். இந்த ரேஸ்மாக்கு கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சப்போ இவரும் கான்ட்ராக்ட் விஷயமா போயிட்டாரா, ரேஸ்மாவும் எப்படியும் பிள்ளைய தூக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பேருவா. நானும் அத்தையும் மட்டும் இருக்கும் போது மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தோமா, அப்பதான் புரிஞ்சுது எந்த அளவுக்கு சொத்து சொகம்லாம் முக்கியமோ அதே மாதிரி சொந்த பந்தமும் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு. அதுக்காண்டி நான் சொத்து சொகம் முக்கியம் இல்லைன்னு இப்பவும் சொல்ல மாட்டேன். அடுத்த வேலை சோத்துக்கு பதுக்கி வச்சிருக்கான் பாருங்க, அவன் வேணா சொல்லுவான் சொத்து சொகம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இறுக்கி கைய பிடிக்கதான் செய்யணும். என்ன சொல்றீங்க? சொத்து சொகம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா இந்த காலகட்டத்துல? நான் நல்லவே எனக்கு 1 கிலோ பருப்பு கொடுங்க அரிசி கொடுங்கன்னு யாராவது தந்துருவாங்களா? அதே புத்தி இப்பவுமே இருக்குதான். ஆனா அது சொந்தமோ வேணும் அப்படின்ற அளவுக்கு இப்ப எனக்கு புரிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். நான் நல்லவே அப்படி இப்படின்லாம் எனக்கு பாராட்டு வேலை நடத்த வேண்டாம் சரிங்களா? நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருங்க, அவளுக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். என்ன? இல்லம்மா நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். அனு போயிட்டு வரேன். ஆட பிள்ளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா? கூட்டிட்டு போங்க. பிள்ளை ஆசையா உட்காந்துக்கிட்டு இருக்கு, அப்ப ஏமாந்துரும் பிள்ளை. என்ன நீங்க விளையாட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா? இங்க பாருங்க, ஆனா நான் மட்டும் ஒண்ணு கேட்பேன். காலையில எந்தினோடனே அவளுக்கு எதனா குடிக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ், அப்புறமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியம் போல கொஞ்சம் இந்த தேங்காய் தண்ணி இருந்துச்சுன்னா அது இளநீ மாதிரி கொஞ்சம் கொடுத்துருங்க. சாயந்தரம் நேரமா கொஞ்சம் பால் இருந்தா பால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சுண்டல் அது இதுன்னு அவிச்சு கொடுத்துருங்க. நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பா சக்கரை போடாம பாலுல நல்ல சுண்டை காய்ச்சி அவளுக்கு கொடுத்துருங்க சரிங்களா? என் பிள்ளைய நான் அங்க கூட்டிட்டு போயிட்டு வச்சு பாக்குறத விட இங்க இருந்தா என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறத விட அவன் மாமியார் நல்லபடியா பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு 200 300 எல்லாம் இல்ல, ரொம்ப இருக்கு. அது அளவால சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு என் நம்பிக்கை. நீங்க என் பிள்ளைய நல்லா பாத்துப்பீங்கன்னு உங்களை நம்பி விட்டுட்டு போறேன். என் பிள்ளைய நீங்க நல்லா பாத்துப்பீங்க அவ்வளவுதான். நான் இங்கேயே விட்டுட்டு போறேன் என் பிள்ளை. ஐயோ அவ காலையில இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா, அவளை விட்டுட்டு போறீங்களே, அப்ப அவ மனசு கஷ்டப்படும்ல. மாசமா இருக்க நேரத்துல அவ ஆசைப்படுறத நம்ம பண்ணணும்ல. பண்ணுங்க, யாரு வேண்டாம்னு சொன்னா? நீங்க என்ன பண்ணுங்க, 2 நாள் அவளை இங்கே வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு 3வது நாள் நீங்களா கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விட்டுட்டு போங்க. ஒரு நாளா இது வரைக்கும் அணுவை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போனதா சரித்திரமே இல்லல்ல. என்ன சொல்றீங்க? சம்மந்தின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவீங்க தானே? கண்டிப்பா வராம எப்படி? கண்டிப்பா வந்துருவேன். என் மருமவளை கூட்டிக்கிட்டு என் சம்மந்தி வீட்டுக்கு நான் 2 நாள் கழிச்சேனே, நாளைக்கே வரேன். அங்கனே வந்து 2 நாள் இருந்துட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம் அனுமா, போயிட்டு வரேன். அம்மா சம்மந்தி பிள்ளைகிட்ட தனியா பேசணும். இதுல என்ன இருக்கு? உங்க பிள்ளை பேசுங்க, தப்பா எதை எடுத்துக்காதீங்க. இல்லம்மா என்ன பேசினாலும் பேசுங்க. எனக்கும் கொஞ்சம் அடுப்புல பாலை வச்சுட்டு வந்தேன்னா நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வரேன், நீங்க பேசுங்க. என்னம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்கற? நான் வரேன்னு ஆசையா தானே சொன்னேன். அனு இங்க பாரு, எனக்கு இப்பதான் புரியுது உன் மாமியார் உண்மையாவே மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கூட தேவையில்லாம என்ன காரணம் காட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதம்மா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ சரியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நாளாச்சும் உன் மாமியாரு என்கிட்ட சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிருக்கேன். என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை நாள் கவலைப்பட்டு இருக்கேன். அவங்க எப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. நீ என்னன்னா நான் அங்க வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உன்கிட்டயே கேக்குறேன், அம்மா கோவப்படல, சந்தோஷமா தான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் உன் மாமியாரு காலையில இதை கொடுத்துருங்க, மதியம் இதை கொடுத்துருங்க, சாயந்தரம் இதை கொடுத்துருங்க, ராத்திரி கண்டிப்பா இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு சொன்னாங்களா? அதெல்லாம் உண்மையா இல்ல எங்களுக்காண்டி கண் தொடப்புக்காண்டி சொல்றாங்களா? சொல்லு, உன் வாயில இருந்தே சொல்லு, கேப்போம். உன் மாமியார் நல்லவளா கெட்டவளான்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிஞ்சிடும்ல. உனக்கு எதுவுமே செய்யறது இல்லையோ, சும்மா எங்களோட கண் தொடப்புக்காண்டி சொல்றாங்களோ? இல்லம்மா எல்லாமே செய்வாங்க. அப்புறம் எதுக்கான இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா? இல்ல என்னத்த நினைச்சு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? வீட்டுல மாமியாரு மாமனாரு கொடுமை பண்றாங்க அப்படின்னா பரவாயில்ல, புருஷன் சரியில்லைன்னா பரவாயில்ல, வீட்டே குடும்பமும் எல்லாமே தங்கமா தான் கிடக்கு. ஒருத்தர் 2 பேர் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, ஆனா எல்லாரும் உன்கிட்ட அனுசரிச்சியா தானே போய்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் அப்படி பண்ற? இது சரியா வருதா? இது நல்லதுக்கு இல்ல. உன் தலையில நீயே மண்ணை வரை கொட்டிக்கிறதுக்கு சாமம். புரிஞ்சு நடந்துக்கோ, புரிஞ்சுதான் உனக்கு? அம்மா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்லதான், ஆனா புருஷ வீட்லயும் கொஞ்சம் அனுசரிச்சு நல்லபடியா நடந்துக்கணும். என்ன பிள்ளைங்கன்னு தெரிய மாட்டேங்குத. உன் மாமன் கூட எனக்கு 1000 சண்டை இருக்கு. குடிப்பான், வீட்டுல இருக்கிற பணத்தை திருடி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு இழுத்து போட்டு அடிப்பான். ஆனா ஒரு நாளும் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகணும்னு நினைச்சது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கா? உன் பாட்டி தான். உன் பாட்டி என்கிட்ட நடந்துகிட்ட விதம், உன் பாட்டி என்கிட்ட அப்படி நடந்துப்பாங்க. அதனாலதான் நான் அப்படி இருந்தேன். நீ என்னன்னா இங்க குடும்பமே தங்கமா கிடக்கு, இங்கன இருந்து அங்கன வரன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. இளவரசி உன்னகட்டி கூட்டிக்கிட்டு வந்தாலோ அவளுக்கும் உள்ள உனக்கும் உள்ள மூடிக்கிட்டீங்கன்னா கடை, புரிஞ்சுச்சா? வெளியே கிடக்க இளவரசி வா. அத்தை பாருமா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு.
என் நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியதானே செய்யுது. அவர் அங்க போய் உட்காந்துக்கிறாரு, நானா போய் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வழிய போய் பேசும்போது பேசாம அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லார்கிட்டயும் நல்லா பேசும்போது என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறாரு. நீங்க விட்டுட்டு போறேன்னு சொல்ற. இங்க பாரானு, உன் புருஷனை மாத்த வேண்டியது நீதான், சரியா? அவனும் குடியோ தப்பான பழக்கத்துக்கும் அடிமையா இல்லையே. இப்ப நீ சொல்றல அவர் என்கிட்ட பேசாதது எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தானே உன் மாமியாரும் வருத்தப்பட்டிருப்பாங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? என்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரு, அதுக்கு உன் மாமியார் காரணம்னா. இப்ப சொல்றேன், உன் மாமியார் அங்க வந்து ஒரு வார்த்தை பேசல. மாப்பிள்ள தங்கமானவரு, நான் மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்புறதுக்குள்ள வந்து என் பக்கத்துல நின்னு இந்த மாதிரி இனிமே பண்ணீங்கன்னா நான் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொன்னவரு மாப்பிள்ள, தெரியுமா? அப்படி தங்கமா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு எப்பயும் போல சிரிச்சுறேன். அதை விட்டு சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கா, அப்படி வந்து அங்க இருக்கணும்னு நினைக்காதானுமா? அம்மா மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றேன். ஒரு துளி அளவு கூட என் மனசுல கஷ்டமே இல்ல. இன்னைக்கு சொல்றேன், அவ்வளோ சந்தோஷமா உன்னை இங்க தாராளமா விட்டுட்டு போறேன். என் கூட இருக்கிறத விட நீ உன் மாமியார் கூட இருந்தனா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீ இங்கேயே இரு, அந்த அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க. உனக்கு பிரச்சனைன்னு எதனா ஒண்ணுன்னா சொல்லு, அம்மா இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அவர் பேச மாட்டாருன்னு சொல்றல, அவர் என்ன ஆயுசுக்கும் உங்ககிட்ட பேசாம இருந்துருவாரு மாப்பிள்ள தம்பி? சொல்லானு, எவ்வளவோ சண்டை வந்திருக்க, அவர் உன்கிட்ட பேசாம இருந்திருக்காரா? இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. ஆட்கள் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் உன் முஞ்சதானே அவர் பார்த்தாவணும், அவர் முஞ்சதானே நீ பார்த்தாவணும். உன் மாமியார் பேசலையா சொல்லி? நேத்தெல்லாம் அந்த மனுஷிக்கிட்ட பேசாம இருந்திருக்கான். அந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு தானே, அப்படி நடந்துக்காது, சரியாம்மா? நேரம் வச்சு அம்மா போயிட்டு வரேன். சூதானமா பழச்சிக்கிறோம், புரிஞ்சுச்சா? போன் பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏது நிலவரத்தை சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களா உன் மாமியாரு, என்னன்னு பாரு. இல்லைன்னா 2 நாள் இருந்து பொறுமையா எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா அம்மா வீட்டுக்கு வா. சரியாம்மா? போயிட்டு வரேன். நீ சுவாகமா இருந்தாலும் சரி, முஞ்ச உம்முன்னு தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, அம்மா இங்க உன்னை விட்டுட்டு போறதுதான். கண்டிப்பா 2 நாள்ல உன் மாமியார் சொல்லுபடி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா விடுவாங்கன்றத நான் நம்புறேன். புரிஞ்சு நடந்துக்கோ. பெத்தங்க பிள்ளைங்களோட நல்லதுக்குதான் யோசிச்சுதான் சொல்லுவாங்க, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுக்கோன்னு நினைக்கேன். போயிட்டு வரேன், பாத்து சூதானமா இருந்துக்கோ. போயிட்டு வரமா, சாப்பிடு, வேலைக்கு சாப்பிடு, எதையும் நினைச்சு சாப்பிடாம இருக்க கூடாது. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வரேன், சரியாம்மா? போயிட்டு வரேன். எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம அத்தை கிட்ட கொஞ்சம் அதிகமா தான் நடந்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அத்தையே வழிய வந்து பேசுறாங்க. ராகு கிட்ட நம்ம இப்ப பேசினாலும் அவர் பேச மாட்டேங்கிறாரு. அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நம்மளுக்கு. அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருந்திருக்கும். அவங்கள அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். முதல்ல அத்தை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ராகு கண்டிப்பா என்கிட்ட பேசுவாங்க. அவர் பேசுறாரு பேசலன்றதை தாண்டி அத்தை என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்படுத்திட்டனே. அம்மா இவ்வளவு சொல்லியும் என்னை விட்டு கொடுக்காம பேசினாங்க.